ஹலோ, வெல்கம் டு மை நியூ வீடியோ. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்மளோட எம்பாப்பேயோட ஃபஸ்ட்டு ஃப்ளவர் விரிஞ்சிருக்கு. இன்றைக்கி குட்டியாக இருக்குது, ஏன்னா ஃப்ளாட்டிங் லீஃப் கூட வந்த பட்டு தான் இதை நம்ம இம்மெச்சூர் பட்டுன்னு சொல்லுவோம். இந்த ஃப்ளவர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இதோட பெட்டல் அரேஞ்ச்மெண்ட்லாம் நம்மளுக்கு வந்து பிங்க் க்ளவுட் மாதிரியே தான் இருக்குது. பட் ஆனால் இதோட அந்த அதில் வந்து இருக்கிற ஒயிட் ஷேடுக்கு பதிலாக இதில் வந்து லைட் க்ரீனான ஒரு ஷேடு தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதனால் பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. எனக்கு வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு அந்தளவுக்கு அந்த ஷேடை வந்து காமிக்க முடியல. நேரில் பார்க்கும்போது அது தெரியுது, இந்த ஃபோனில் நம்மளுக்கு அது வந்து காமிக்க முடியல. ஆனாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இதில் வந்து நிறைய பட்டு இருக்குது. எல்லா ஃப்ளாட்டிங் லீஃப்லையுமே நம்மளுக்கு வந்து இதில் பட்டு வந்திருக்கு. இங்கேயே நம்மளுக்கு ஒரு பாட்டில் இருக்குது எம்பாப்பே. இது சூப்பரான ஒரு வெரைட்டி தான், நல்ல ஒரு ப்ளூமர் போல். அதே மாதிரி நம்மளோட AW7 ரெட்லேயுமே இன்றைக்கி அழகான ஒரு ஃப்ளவர் இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த ஃப்ளவர் பார்க்குறதுக்கு. ஜஸ்ட்டு நம்ம தொட்டால் மலர்ற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் வந்து மலர வச்சேன். அது இல்லாமல் இப்போ வந்து ரெகுலராக மழை இருக்கிறதுனால நம்மளோட பட்டு பலதுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா மலர வைக்கலன்னா கொட்டியே போயிடுது. அப்படி வந்து மழை வந்து அப்படியே வேகமாக வந்து ஃப்ளவர் மேலே விழுவுதா, அதனால பெட்டல்ஸ் எல்லாம் கொட்டிடுது. மலர வச்சாலுமே சீக்கிரமாக போயிடுது. இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு 4 நாள் பார்க்கலாம், இப்போ வந்து 2 நாள்லேயே போயிடுது. சூப்பராக இருக்குல்ல நம்மளோட AW7. இதோட கலர் ரொம்ப அருமையாக இருக்குது. இன்னும் நிறைய பட்டு இருக்குது இதில். இங்கேயும் எல்லாம் பட்டு இருக்குது, சூப்பராக இருக்குது. இதோட பெட்டல் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப அழகாக இருக்குது. நம்மளோட கர்ணா திரும்பவும் வந்து பட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இது நம்மளோட அகிலா தான், பாருங்கள். நாளைக்கு மலர்ற மாதிரி இருக்குது, மலர வைக்கல, நாளைக்கு இதுவே அழகாக மலரட்டும். இங்கேயும் வந்து ஒரு பட்டு இருக்குது, ஒளிஞ்சிட்ருக்கு. அகிலாவில் வந்து நிறைய பட்டு வந்திருக்கு. இந்த ஃப்ளவர் வந்து அப்படியே கொட்டுற ஸ்டேஜிலலாம் மழை தண்ணி வர நிற்குது. இலையில் ஒட்டவே இல்லை பாருங்கள். அதுதான் வந்து தாமரையோட இலையோட ஒரு ஸ்பெஷலு. அப்படியே ஓடிட்டே இருக்கும். அகிலா வந்து நேற்று மழையில் வந்து ஃபுல்லாலுமே வந்து தண்ணி ஏறிடுச்சாட்டிருக்குது. தொட்ட உடனே அப்படியே கொட்டிடுச்சு. இந்த பெட்டல்ஸை எப்படி வந்து கீழே விழுவாமல் காப்பாற்றுறது அப்படியே நான் எடுத்துட்டேன். இல்லைன்னா மித்த டபுளெல்லாம் விழுந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். பாருங்கள், இந்த டபுள்லாம் விழுந்துருச்சு. இந்த மழை டைமில் வந்து இந்த மாதிரி நீங்கள் பிளான்டிங் பண்ணுற பிளான்ட்டில் வந்து லீஃபில் வந்து இப்படியெல்லாம் வரும். ஏன்னா மழை தண்ணி வந்து விழுவும்போது சீக்கிரமாக வந்து நம்மளோட pH வந்து டக்குன்னு சேஞ்ச் ஆகும்போது அந்த பிளான்ட்டுக்கு வர ஒரு ப்ராப்ளம் தான் இது. இதுலேயும் பாருங்கள் நிறைய பிளான்ட்டில் அப்படி இருக்கும். யாரும் பயப்படாதீங்க, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். இது வந்து நம்மளுடைய ஸ்வேதா தான். அவ்வளோ மழை பெஞ்சாலும் ஸ்வேதா செடியாக நிற்கிறாங்க. அழகாக இருக்குது. நேற்று நான் மலர வச்சேன், இன்னும் அது மலரல. ஆனால் ஃபுல்லாக மழை விழுந்துருச்சு. நான் ஒரு குச்சி கொடுத்ததுனால தான் நம்ம ஸ்வேதா செடியாக நிற்கிறாங்க. இல்லைன்னா இந்த நேரம் ஸ்வேதா சாஞ்சு டப்புக்குள்ளே விழுந்திருக்கோம். சூப்பராக இருக்குல்ல, நல்ல சூப்பரான ஒரு ஃப்ளவர், நல்ல ஒரு ப்ளூமர் கூட. இதில் கண்டினியூஸாக பட்டு வந்துகிட்டே தான் இருக்குது. எல்லா ஸ்டாண்டிங் லீஃப்லேயும் நம்மளுக்கு பட்டு வரும். அதே மாதிரி நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னோட ஒரு பிளான்ட்டு தான் நம்மளோட நமோ. இது வந்து இப்போ ஒரு பட்டு வந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மேலே வருமானு தெரியல, பட் ஆனாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ சீக்கிரம் இதில் பட்டு வந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா ரொம்ப டைம் நான் வாங்கி ஒரு 4 டைம் நான் வாங்கி அதுக்கப்புறமா அழுகி போய் நான் 4 டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கின ஒரு பிளான்ட்டு தான் இது. இப்போ தான் இது வளருது. நம்மளோட காவேரி தான் இது. நிறைய ஃப்ளவர்ஸ் வந்தது இந்த டைம் நம்மளுக்கு. இதெல்லாம் கொட்டுறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க. இன்னும் இதில் வந்து நிறைய பட்டு இருக்குது, பட்டு வந்துட்டு தான் இருக்குது. இதில் நம்மளோட இன்னொரு பிங்க் க்ளவுடோட பிளான்ட் பாருங்கள், சூப்பராக ப்ளூமாக ஆரம்பிச்சிருக்கு. இத்தனை பட்டு பாருங்கள், கண்டினியூஸாக பட்டு வரும் இதில். இதுவும் நல்ல ஒரு ப்ளூமர் தான். அதே மாதிரி இதோட பட்டு வந்து ரொம்ப சென்சிட்டிவ் தான். இந்த பட்டு கூட வந்து காயற மாதிரியே இருக்குது. பட்டும் வரும், அதே மாதிரி நிறைய காயவும் செய்யும். நம்மளோட அருணிமா வந்து நேற்று மழையிலுமே வந்து தப்பிச்சு கொட்டாமல் நிற்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடை இருக்குது, அதனால் அவங்க அழகாக நிற்கிறாங்க.
இன்னும் கொஞ்சம் வாட்டர் லில்லிஸ் இருக்குது, நம்ம பார்க்கலாம். நம்மளோட மெர்மெய்டு தான் இது, சூப்பராக மலர்ந்து நிற்குது அழகா. அதே மாதிரி ப்ளூ வீஸிலோட பிளான்ட்லேயே இன்றைக்கி ஃப்ளவர் வந்திருக்கு. நம்மளோட சோம்பு கொட்டாரா, நிமித்மாய் பாருங்கள் எவ்வளோ அழகாக மலர்ந்து நிற்குது சூப்பராக. இந்த பாட்டு தான் நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஆனால் இன்னும் லீஃபு அந்த குப்பையெல்லாம் டக்கு டக்குன்னு இது அழுக்காயிடும். இந்த பாண்டும் க்ளீன் பண்ணணும். இந்த டைமில் பாருங்கள் இந்த மாதிரி பூச்சி நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போது மழை தண்ணி விழுந்தாலே அப்படி தான் நிறைய பூச்சி வரும். இது இந்த மெர்மெய்டோட பட்டு தான். டெய்லியுமே இப்போ இதில் ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஒரு ஃப்ளவரே பார்த்திங்கன்னா 4 நாளைக்கு வருது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்மளோட ஹல்க்லேயுமே பட்டு வந்திருக்கு, இங்கேயும் இருக்குது. இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.